எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் வீசக்கூடிய காற்று கூட ஞான காற்றுன்னு பேர். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஓங்கிற சத்தத்தோடு தான் அந்த காற்று ஓடும். அகத்திரை கண் கொண்டு பார்த்துருக்கேன். என் கூட 6 பேரும் பார்த்துருக்காங்க. எடுகர்மா நீங்கள் பிறவி எடுத்த கர்மா. படுகர்மா உங்கள் அம்மா அப்பா உங்களை படுத்து பெற்ற கர்மா. தொடுகர்மா உங்கள் மனைவி கல்யாணம் ஆகிடுதா? இல்லை, நல்ல வேலை. கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவாங்க. 8வது வள்ளல் மக்கள் திலகம் எம்ஜிஆர். இந்த உலகத்தை இந்த மக்களை திருத்துவதற்காக வந்தவனே அகத்தியன். நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாழும் சித்தரும் ஜீவநாடி வாசிப்பவருமான முத்துக்குமார சுவாமி அவர்கள் தான் இருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா, ஜீவநாடி அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அகத்தியரோட தொடர்புடைய ஒரு விஷயம். ஜீவநாடினாலே அகத்தியர் தான். நீங்கள் காலங்காலமாக இந்த விஷயத்தை பண்ணிட்டு வரீங்க. ஜீவநாடிக்கும் அகத்தியருக்கும் உள்ள தொடர்பு எப்படி உங்களை தொடர்பு கொண்டது? தமிழுடைய முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து இன். அதான் அவருக்கு அகத்தியன்னு பேர். அகத்தியருடைய உண்மையான பேர் கும்பசம்பவன்னு பேர். சமுத்திர சோழன் ஒரு பேர் இருக்குது. ஆனால் அகத்தியருடைய உண்மையான பேர் முத்துக்குமார சுவாமி. அவருக்கு சண்முக பிரியன்னு பேர். உங்களோட பேர்? ஆமாம், அகத்தியர் பேர் எனக்கு கண்டிப்பாக. உண்மையான அகத்தியருக்கு 18 பேர் இருக்கு. சிவன் வேற, ஆதிசிவன் வேற. ஆதிசிவன் யாருன்னா அகத்தியன். ஆதில் முதலெழுத்திலிருந்து ஆதிசிவனே அகத்தியனாம். குருமுனி என்கிற குவலயம் காக்க வந்த அருள்முனி, ஆனந்த தவசி முனி, அடியார் படும் துயரம் தீர்க்கும் முனி, அல்லல் அறுக்கும் முனின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. அகத்தியர் என்கிற அருள்முனி வாழக்கூடிய ஒரே இடம் எங்க மண்ணு தான். பார்வதி பர்வதம், விஷ்ணு பர்வதம், சிவபர்வதம்னு எங்கள் ஊரில் 3 அடுக்கு மலை இருக்கு. அந்த மலைகளெல்லாம் மலைகள் மட்டுமல்ல, பெரிய பெரிய அருளான தவ மூலிகளை கொண்ட மரம் அது. ஒவ்வொரு அடுக்குலையும் ஒவ்வொரு மூலிகைகள் இருக்கும். இன்னைக்கு அந்த மூலிகைகள் உயிரோட்டமாக வாழுது. மேற்கு தொடர்ச்சி மலையில் 1008 மூலிகைகள் இன்னும் உயிரோட்டமாக இருக்கக்கூடியது எங்கள் மலையில் தான். இதை விட காதல் யாருக்கெல்லாம் வரும்? காதல் யாருக்கெல்லாம் வரும்? பருவம் தொடங்கின எல்லாருக்குமே காதல் வரும். ரைட், அற்புதமான பதில். உனக்கு காதல் வந்திருக்கா தம்பி? பருவத்தை தாண்டிட்டல. பருவத்தை தாண்டாலும் காதல் வரலாம். காதலுக்கு வயது இல்லையே தம்பி. கண்டிப்பா வயது கிடையாது. காதலுங்கிறது என்னது? அழிக்க முடியாத ஒரு அன்பு. ஆமா, சரிதானா? காதல் வந்தால் அழுக வரும். உணர்வுகள், எல்லா உணர்வுகளின் பிரதிபலிப்பு தான் காதல். ஆமாம், அதே மாதிரி காதல், அன்பு கூடுனா காதல் வரும், காதல் கூடுனா அன்பு வரும். அன்பே சிவம்னு சொன்னாங்க. கரெக்ட், சரிதானா? அடுத்தால சொன்னாங்க காதல் வந்தால் அன்பு வரும். இப்போ அன்பு முதல்ல வந்துதா காதல் முதல்ல வந்துதான் நமக்கு தெரியாது. கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா? அதை சொல்லுகிற பொழுது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஊதுவார்தம்மன் நன்னெறி குய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நான் நமச்சிவாயவே. இந்த நான் நமச்சிவாயம்னு சொன்னாலே காதல் வந்துரும்னா. கண்டிப்பாக. அன்பே சிவம்னா. இதைத்தான் சிவபெருமான் சொல்லும்போது அவன் காதலுக்குரியவன்னு எங்கள் மக்கள் சொன்னாங்க. அகத்தியர் ஒரு நாடி பார்க்குறீங்க அப்படின்னா, எதன் அடிப்படையில் ஒருத்தரோட வாழ்க்கையே நடந்த விஷயமா இருக்கட்டும், நடக்க போகிற விஷயமா இருக்கட்டும், அந்த செவிக்கு எது சமிக்கை கொடுக்குது? அந்த சமிக்கை எப்படிப்பட்ட? வரேன். இப்போ நான் சொல்லிட்டேன், கனக சித்தர் வந்து காய சித்தி உழைப்பர். வானத்திலே வாழ்கிற தேவர்கள் வேண்டுதலுக்கேற்ப அகசியர் பேசுகிற பொழுது மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்காக அகசியர் என்று பேசக்கூடாதா? கண்டிப்பா. சரி, அந்த அந்த முறை தான் நான் கேட்குறேன். நான் அந்த பெற்று வந்த வரம் அப்படி. சரிதானா? எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் வீசக்கூடிய காற்று கூட ஞான காற்றுன்னு பேர். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஓங்கிற சத்தத்தோடு தான் அந்த காற்று ஓசும். நீங்கள் இப்போ எதை ஆரம்பித்தாலும், ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ண கூட ஓம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஒரு குழந்தையினுடைய முதல் அழகுகளே ஓம்னு தான் இருக்கும். அகாரம், உகாரம், மகாரம், நாதம், பிந்து, பஞ்சாட்சரம், மந்திர ஓம். அதுதான் அங்கே போட்டிருக்கேன். சரிதானா? சரி. அகத்தியர் கொடுத்த நாடி கிடைச்ச விதங்கள் பல. அது அடுத்த விஷயத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். சரி. இந்த நாடி பெறுவதற்கு நான் பட்ட வேதனைகள் கொஞ்சம் அல்ல. சரிதானா? காட்டுக்குள்ளே 100 நாள் உட்காந்து தவம் பண்ணிடுறேன். அகசியர் வாழ்ந்த பரதேசி புடைன்னு ஒரு ஊர், எங்கள் ஊர் மலை மேலே. அகசியருடைய 6 பாதம் அங்கே இருக்குது. பரதேசி புடைன்னு அதுக்கு பேர். அகசியர் அங்கே உட்காந்து சிவ பூஜை பண்ணியிருக்காரு. அந்த குகையில் ஒரு 48 நாட்கள் சாப்பிட்ருக்கேன்.
44 சாப்பிடாமல் இருந்திருக்கேன். அகத்தியரை கண் கொண்டு பார்த்துருக்கேன். என் கூட 6 பேரும் பார்த்துருக்காங்க. அது ஜீவநாடி, ரேகெல்லாம் வைக்க வேண்டாம். அது திறந்த உடனே பின்னிங்கரிக்கணும் அவங்களுடைய ஆன்மாவுடைய பிரதிபலிப்பு எங்களுக்கு எல்லாம் வரும். இன்னாருக்கு மகனாக பிறந்தவன், இன்னாருக்கு இருந்தவன், தெரிஞ்சு பண்ண திருமணம் எத்தனை, தெரியாமல் பண்ண திருமணம் எத்தனை, காதல் பண்ணது எத்தனை, களவு பண்ணது எத்தனை, இந்த வயசில் எல்லாம் செய்யணுமில்ல. இது போல் எல்லாருக்குமே அது வரும். சரிதானா? அதை நாங்கள் சொல்லும்போது நல்வினை, தீவினை, எதிர்வினை, படுவினை, பட்ட வினைன்னு அந்த வினையினுடைய கர்மாவை கொண்டு இந்த ஆன்மாக்களுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விதியை அதன்படி நாங்கள் சொல்லிடுவோம். அது சொல்லும்போது அது வரக்கூடிய சப்தங்களை கேட்கறதுக்கு தான் இது அகாரம், உகாரம், நாதம், பிந்து, பஞ்சாட்சர மந்திரம்னு பேர். அதுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் நாங்கள் வச்சுருக்கிறோம். அந்த சுவடி வந்து எவ்வளோ நேரம் எங்கள் கூட பேசும், வெளியே எங்கேயும் நம்ம பார்க்கறது இல்லை. அகஸ்தியர் ஸ்ரீதர்ம சக்கர ஞானபீடம் அப்படின்னு குற்றாலத்தில் வச்சுருக்கிறோம். அதன்படி நம்ம அந்த வரக்கூடிய நாங்கள் பார்த்து நாளைக்கு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சொல்லுவீங்க உனக்கு இந்த நேரத்தில் இது நடக்க போகுது அப்படிங்கிற, அதையும் மீறி செயல்படுறாங்கல்ல. நீங்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்தும் செயல்படுறதுங்கிறது அதை எதுவும் அடிப்படையில் அந்த விதியின் மூலமாகவே எச்சரிக்கை இல்லாமல் சங்கடப்பட்டு தானே என்கிட்ட வந்து சேரலாம். செய்யக்கூடாது செஞ்சே என்கிட்ட வந்து சேரலாம். அது ஊசி போட்டு குணப்படுத்தக்கூடிய மருந்து உண்டு, மாத்திரை போட்டு குணப்படுத்த மருந்து உண்டு. ஐசிக்கு போய் முடியாதுன்னு சொல்லாங்களோ அவங்க தான் என்கிட்ட வந்து சேருவான். நீங்கள் சொல்ல கரெக்ட். இப்போ நம்ம சொல்கிறோம் இப்படிலாம் போகணும்ப்பான்னு, ஆனால் யாரும் அப்படி போகிறது இல்லை. அதாவது தம்பி, மன ஒழுக்கம், காய ஒழுக்கம், காம ஒழுக்கம், கண் ஒழுக்கம், புத்தி ஒழுக்கம், இந்த 5 ஒழுக்கம் ஒரு மனுஷனுக்கு வேணும். கைபதனம் வாய்பதனம்னு சொல்லுவாங்க கிராமத்தில். கைபதனம் வாய்பதனம். இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், என் வாய் கரெக்டாக பேசணும், உங்கள்கிட்ட எப்படி பேசணுமோ அது மாதிரி கைபதனம். இந்த கேமரா நல்லா இருக்க, இதை கொண்டு போயிடணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் திருடன் ஆயிடுவேன். உங்களுக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு வரமுறை இருக்கும், எல்லாத்தையுமே ஒரு முறை இருக்கும், ஒரு எல்கை இருக்கும். அதை தாண்டி மனைவியாக இருந்தாலுமே அவன்கிட்ட ஒரு எல்கைக்கு பேசக்கூடாது. அவங்களுடைய சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும். சரி, அதுக்கு நான் திருட முடியாது. அதுபோல் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற நீதிகள் இருக்கும். எடுகர்மா, நீங்கள் பிறவி எடுத்த கர்மா. படுகர்மா, உங்கள் அம்மா அப்பா உங்களை படுத்து பெற்ற கர்மா. தொடுகர்மா, உங்கள் மனைவி கல்யாணம் ஆகிடுதா? இல்லை, நல்ல வேலை. கல்யாணம் நீங்கள் பிரம்மச்சாரியா இல்லை இன்னும் பிரம்மச்சாரி இல்லாமல் இருக்கீங்களா? இல்லை, கல்யாணம் இன்னும் ஆகலை. சரி, கல்யாணம் ஆகலை தம்பி. நீங்கள் பிரம்மச்சாரியா இல்லை பிரம்மச்சாரி இல்லையா? பிரம்மச்சாரி தான். இதில் ஒன்றும் தப்பு இல்லையே, ஒழுக்கமாக இருக்கியே. சென்னை மாநகரத்தில் இதை மாதிரி தான். சரி, எங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுபோல் அதன்படி இந்த ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீதி என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் பேர் என்ன, இல்லை நாங்கள் அதிலே சொல்லிடுவோம். ஓகே, அதன் தாய் தப்பனுக்கு வந்தாலும் சொல்கிறோம். அதை கொண்டு ஜென்மங்கள் 7 49 பிறவி இருக்குது. ஒரு ஆன்மாவுக்கு பிறவி வந்து மொத்தம் 49 பிறவி. ஓ, 7 பிறவி, இம்மைக்கும் மறுமைக்கும் 7 பிறவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா? நல்ல மனைவியாக இருந்தால் அவள் தான் எனக்கு வந்து சேரணும்னு நினைப்பா, நல்ல கணவனாக இருந்தால் இந்த மனைவி எனக்கு வரணும்னு நினைப்பா. ஆனால் இப்போ ஒரு பிறவிலேயே வாழ்றது கஷ்டமாகி போச்சே. கண்டிப்பாக என்ன ஒழுக்கங்கள் கெட்டுப்போச்சு. ஆண் பெண்ணுடைய மனதுகளை யாரும் தெரிந்து கொள்றதில்லை. ஆசை அப்படிங்கிறது ஒன்று தான், நிராசைங்கிறது வேற இருக்குது, அதிகப்பட்ட ஆசை இருக்குது. அவள் இந்த கர்மாவை கொண்டு போன ஜென்மத்தில் நீ யார், எங்கே பிறந்த, உனக்கு என்ன விதி, அதனுடைய தப்புகள் என்ன, அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள், யாகம், யஜ்யம், பூஜை இதெல்லாம் வந்து இறைவனுக்காக செய்யக்கூடியது. நாங்கள் பார்க்கும்போது இறைவன் யாகம், யஜ்யம், பூஜைலாம் வேண்டாம்ப்பா, இந்த ஆன்மாவுக்கு எந்த இறைவனை போய் கும்பிட்டா சரியாகுமோ அதுபடி அந்த இறைவனை போய் கும்பிடுங்கன்னு அந்த நாள், அந்த நட்சத்திரங்கள், அங்கே என்னென்ன பரிகார பூஜைகள் பண்ணணும் அப்படிங்கிறத வரக்கூடிய மக்களுக்கு சொல்லி நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அவங்களோட ஆத்மா வந்து எங்களுக்கு அந்த நாடியில் தெரியும், அந்த ஆத்மா வந்து ஆத்மா இல்லை ஜீவன், ஜீவன் ஆத்மானா அழிந்து போனது. சாரி, ஜீவன் நாடியில் தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒருத்தர் வந்தாங்கன்னா அப்படி தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவங்களோட எண்ணங்களையும் இந்த நாடியையும் எந்த இடம் வந்து கரெக்டாக இணைக்கும்? உட்காருகிற பொழுது மனம், வாக்கு, புத்தி, மெய்ப்பித்தல்னு இருக்கு. மனம் நினைக்கிறத வாக்கில் கேட்பாங்க, அதை புத்தியில் அப்சர்வ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு பெண், ஒரு ஆண், கணவன் மனைவியாக வந்தவரும் உட்காந்து கேட்குறாங்க. நாங்கள் பெரும்பாலும் ஏடு பார்த்து யாருக்கும் சொல்கிறதில்ல, இது சொல்கிறோம். பெரிய செல்வந்தர், பெரிய அருளாளர் இந்த பிறவியில்
சரி. மனைவியும் அப்படி. ம். கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு குழந்தையே இல்லை. ம். முன் ஜென்மத்தினுடைய கணக்கில் இப்பவும் ஒரு சில ஜாதிகளில் கடன் பட்டாலோ இல்லை ஏதாவது ஈடு செய்ய முடியாட்டோ ஒரு சில ஜாதிகளில் தன்னுடைய மனைவியை அடகு வச்சிருவாங்க. என் மனைவியோட நீ வாழ்ந்துக்கோ, 10 வருஷம் கழிச்சு நான் வந்து கூட்டிக்கிடுவேன் அப்படின்னு இப்பவும் ஒரு சில இருக்கு. இப்பவும் இருக்கு. சரி. ஆனால் அது இந்த பக்கம் இருக்கான்னு தெரியல, இருக்கு. அதனுடைய முன் ஜென்மத்துடைய கணக்கு வச்சு பார்க்கும் பொழுது அவர் பணங்கள் உதவி பண்ணி இந்த பணம் கொடுக்காம இருக்கோ, எனக்கு பணத்தை கொடுன்னு சொன்ன உடனே என் மனைவிக்கு குழந்தையும் இல்லை, என்னால் எனக்கு பணம் கொடுக்க முடியாது, நான் அந்த ஊரை விட்டு போகிறேன், என்னை தொட்ட வைக்க இவளை நீ வச்சு காப்பாற்றிக்கோன்னு சொல்லி அந்த பெண் அங்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. இது நிஜம். அந்த அம்மாவோட வாழ்கிறாரு. அந்த அம்மா இவரோட நான் வாழ்கிற பொழுதெல்லாம் கணவனை நினைச்சே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. புரியுது. சரிதானா? சரி. அப்போ இந்த காலங்கள் முடிஞ்சு போச்சு. அந்த பேரில் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த அம்மா அழைச்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம நினைவோடு பெற்றது அவனே, இவன் குழந்தைய நம்ம சுமக்க முடியாது, அவன் குழந்தையா இருந்தால் சுமக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த அம்மா கருவை கலைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதே ஆண் மக்கள் மறுபடி பிறக்கு. அந்த கருவை அழைத்ததின் காரணமா இந்த ஜென்மாக்கள் அவளுக்கு கரு கொடுக்கப்படலை. போன ஜென்மத்தில் கரு அழிச்சிக்கிட்டே இருந்ததுனால கொடுக்கல. இங்கே கேட்கலாம், இது கொஞ்சம் முரண்பாடாக இருக்க. அவருக்கு அதாவது பெண் என்பவருக்கு உண்டான தன்மையை பெற்றெடுத்தல். பூவை யார் சூடுகிறாருங்கிறது பூனுடைய வேலை இல்லை, யார் தலையில் வச்சாலும் அதை மணக்கணும். ஜாதிகளை பற்றி நீங்கள் நம்புவீங்களா? ஜாதியை பற்றி நீங்கள் நினைப்பீங்களா? ஜாதி அப்படின்னு ஒன்று இருக்கா? இருக்கிறதா சொல்கிறாங்க. ஜாதி எப்போ ஆரம்பிச்சது தம்பி? சும்மா ஏதாவது ஒரு ரசத்தை சொல்லு. சக மனுஷனை வந்து என்னைக்கு தாழ்ந்து நினைச்சானோ அன்னைக்கு ஆரம்பிச்சது நான் நம்புறேன். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு அவை பிராட்டி சொல்லுதான். அவை பிராட்டியை ஜாதியை சொல்லலை. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நான் சொல்லுறபடி மேதினியில் உலகத்தில் இட்டார் பெரியோர் இடாதார் இளைகுலத்தோர். கண்டிப்பா. எவன் ஒருவன் தர்மம் செய்கிறானோ அவன் உயர்ந்தவன். கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவாங்க. 8வது வள்ளல் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவன் அந்த மாதிரி தர்மம் கொடுத்தாலும் நான் பார்க்கல. அவரோட எனக்கு கொஞ்சம் தொடர்பு உண்டு, ஆனாலும் பேசினேன். சரி. அவன் யார்? ராமச்சந்திரன், அயோத்தியில் வாழ்ந்தவன். அவருடைய ஏடை நாங்கள் ஒரு காலத்தில் படித்தோம். எம்ஜிஆரோட ஏடா? எம்ஜிஆரோட ஏடை ஒரு இடத்துல படித்தோம். அப்போ எனக்கு அந்த அருள் கிடையாது. சரி. எங்கள் அனுமந்ததாசன் ஒரு ஐயா இருந்தார், அனுமந்ததாசன் இருந்தார் வடபழனியில். ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் அவர் பார்ப்பார். அப்போ ஒரு காரியத்துக்காக, அதாவது சொல்கிறதுக்கு என்ன, ஸ்ரீரங்கம் கோபுரம் கட்டணும், கும்பாசியம் ஆகணும். ஸ்ரீரங்கம் கோவில் கட்டப்பட்டால் தென்னிலங்கை போர் நிற்கப்படும் விதி இருக்கு. அந்த பெருமாள் வந்து சுயபத்த பெருமாள், இங்குள்ள பெருமாள் கிடையாது. அர்ஜேந்திர மகாராஜா, இது ராமச்சந்திரமூர்த்தி பூஜித்த விக்கிரகம். அது தசரதனுடைய முன்னோர்கள் பூஜித்த விக்கிரகம். அதை விபீஷணனுக்கு பட்டம் கொடுத்த உடனே ராமர் அந்த விக்கிரகத்தை கொடுக்காரு, பெருமாளை கொண்டு போங்கன்னு. அதன்படி இந்த பெருமாளை வாங்கிட்டு வருகிற பொழுது சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்காண்டி காவிரி கரையில் பார்க்காரு, யாரும் இல்லை. அகத்திய உடனே வேலை செஞ்சார். கணேசா அங்கே வாடாப்பா, இவன் நம்ம பெருமாளை அங்கே கொண்டு போகிறான், கொண்டு போய் நம்ம ஊர் சாணித்தியம் இழந்து போன உடனே திருச்சியில் மலைக்கொண்டிருக்கக்கூடிய விநாயகர் மாடு மேய்க்கும் சிறுவனாக வந்து அந்த அகத்தியிலிருந்து அந்த இதை வாங்கிறதுக்காக அகத்தியட்ட அருளை வாங்கிட்டு விபீஷணன் வந்து சந்தியனம், இந்த ஐயா அந்த விக்கிரத்தை கொஞ்சம் வச்சுக்கிடுங்க, நான் கங்கை பூஜை பண்ணிட்டு வந்துருந்துட்டு விபீஷணன் போகிறான். 3 முறை கூப்பிடுவேன், அப்புறம் நான் கீழே வச்சிருவேன். அது மாதிரி கையில் வாங்கிட்டு நதிக்கரை கிட்ட போனான். எப்பா கை கணக்கு அப்படின்னா ஒரே நிமிஷம் நான் 3 வாட்டி தண்ணியில் விடணும், அவ்வளோதான். விட்டு முடிஞ்சோன்னா எப்பா கை கணக்குன்னா வந்துக்கிட்டு இருக்கோம்னா இன்னொரு மேலே வைக்க முடியான்னு வச்சுட்டான். விபீஷன் அசைச்சு பார்க்க வரல, வேறு ஒன்றியாச்சு. அவர் சொன்ன கட்டில் தான் வைக்காமல் கொண்டு போயிரு, எங்கே போய் வைக்க அது நிற்க விட்டான். பெருமாள் கிழக்கு திரும்பமாக தான் அமர்ந்தார். உடனே கத்தி கறி வேண்டின உடனே தெற்கு முகமாக திரும்பினார் இலங்கையை பார்க்க. இன்றைக்கும் திருவரங்க பெருமான் தெற்கு முகமாக தான் இருக்கார். சரியா? சரி. அதன்படி அகஸ்தியருடைய திருவிழாடலில் இதுவும் ஒன்று. அப்புறம் இலங்கையில் போர் இருப்போது இந்த போர் நிப்பாட்டுறதுக்கு என்ன வழின்னு பார்த்தாங்க. அந்த முறைப்படி
ஸ்ரீரங்கம் கோயில் கட்டப்பட்டால் அந்த போர் நின்றும்னாங்க. ஸ்ரீரங்கம் கோயில் கட்டணும், எம்ஜிஆர்ட்ட கொள்ளையத்த பணம் இருக்குது, நாட்டில் இருக்குது, ஆனால் அந்த ஸ்ரீரங்கம் கோரம் கட்ட முடியல. அப்புறம் அனுமதாசன் ஐயாட்ட போய் சோடி பார்க்க போகிறோம். சோடி சொல்லுவார், ராமச்சந்திரன் நீ நினச்சா கட்டலண்டா அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க, இளையராஜா வேற கட்டுறவங்காரு, இப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் கட்டுறாங்க அப்படின்னு. நீ தான்ப்பா கட்டணும்னா, சரி முதல் நிலை செலவு எனக்குள்ளது அப்படின்னாரு. சரி நான் 7 நிலை 13 நிலை இல்லை 7வது நிலை வந்து இளையராஜாவுடைய பணம். சா ரி கா மா பா சா நீ 7 சுரத்துக்கு 7 இடத்துல வச்சார் இளையராஜா. இல்லை எனக்கு கண்கூடா தெரிஞ்ச உண்மைகள். சரி. அப்போ அதை பார்க்கும்போது போன ஜென்மத்தில் வேடுபடி திருநாள் எப்பவும் நடக்கும். வேறுபடி திருநாள் திருச்சியில் எப்பவும் நடக்கும். அந்த கோயிலை கெட்டாமலும் பாதியில் நின்று போச்சு அந்த மகாராஜாவுக்கு. திருமங்கை மன்னன் அவனுக்கு பேர். பணம் இல்லை, கோபுரத்தை கெட்டியே ஆகணும். எல்லா ஊரும் போனால் எல்லாம் பண்ணால் எல்லாம் காலியாடுது, பிச்சைக்காரன் ஆகிட்டான். ஆனால் எடுத்த கோபுரத்தை கெட்டித்தரணும் அவனுக்கு ஒரு நியாயம் இருந்துச்சு. திருடனாக மாறினான், கொள்ளக்காரனாக மாறினான், மதில் சோறு புறம் கட்டிட்டான். எம்பெருமான், மாயவன், கோபாலன், மதுசூதனன், திரிவிக்கிரமன், ரெங்கராஜன் திருமண கோலத்தோடு வந்துக்கிட்டு இருக்காரு லட்சுமி கூட்டிக்கிட்டு. இந்த புதையில களவாண்டா கோயிலை கெட்டுடலாம்னு வண்டியை மறித்து களவாண்ட கண்ணன்கிட்டே இவன் களவாண்டுக்கிட்டு இருக்கான். கண்ணன் களவாணிப்பே தானே, ஆனால் உள்ளத்தை களவாண்டான், வெண்ணையை களவாண்டான், பெண்ணையும் களவாண்டான். சரிதானே? அவன் ஒரு திருடன், மாய திருடன். நான் ஒரு திருடன் தான். அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்டா நானும் ஒரு திருடன் தான். சரிதானே? திருடுங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குது. அது மாதிரி இவன் உள்ளத்தை கொள்ளை கொண்டவன். நகையை பூரா கலட்டுன்னா கட்டியாச்சு. காலில் மெட்டி கிடந்தது, அந்த மெட்டியும் கட்டினா இது கட்ட முடியாத பண்ணார். அந்த காலத்தில் ஆண்களுக்கு மெட்டி அணிவிப்பார்கள். ஏன்னா திருமணமானவனா மெட்டி போட்டிருப்பான். ரோட்டில் போகிறவங்கள தலையை குனிஞ்சிக்கிட்டே போவாங்க, மெட்டியை பார்த்தா நிமிர்ந்து பேசுவாங்க. பெண்ணுக்கு தாலி கட்டினாங்க, இவன் நிமிர்ந்து பார்த்துக்கிட்டே போகும்போது தாலினா தலையை குனிஞ்சிக்கிட்டே போயிடுவான். ஆனால் இப்போ மனவடைக்கு வரக்கூடிய பெண்ணே டான்ஸ் ஆடிக்கிட்டு வராங்கள. என்ன தம்பி நாகரிகம் கெட்டு போச்சுலாம். ஆம்பளை கோயிலுக்கு பொம்பளை போய் வேணும் ட்ரெஸ் பண்ணுதான், இப்படி முடிய வைக்கான், இப்படி முடிய வைக்கான். சரிதானா? நான்லாம் என் பொண்டாட்டியை மனவடையில் தான் பார்த்தேன், நான் பொண்ணெல்லாம் பார்க்கல. அந்த காலகட்டத்தில் மெட்டி போடக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. அப்போ அந்த மெட்டியை கடித்து இழுக்கும்போது சரணாகதி அடைஞ்சிட்டான் மாமன்னன், மங்கை மன்னன். உடனே காட்சி கொடுத்தார். நீர் யாரையும் எனக்கு காட்சி கொடுக்கணும், நீ கோயில் கட்டுறது எனக்கு தான். ரெங்கராஜன் காட்சி கொடுத்தது 2 பேருக்கு தான், 3 பேருக்கு மொத்தம். ஒன்று கர்ணனுக்கு, இன்னும் ஒன்று பீஷ்மருக்கு. போர்ப்படையில் தான் சகசரநாமம் பாடப்பட்டது. அதுக்கு பிற்பாடு இவனுக்கு விஸ்வரூபம் கொடுத்தான். எந்த கடவுளும் பெரிய கடவுள் தான், ஆனால் மகாவிஷ்ணு காலை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் உயர போயிருவீங்க. நான் மற்ற கடவுளை சொல்லலை, நாராயணா என்னப்பான்னு கேட்டுருவான். நாராயணன் உயர்ந்த கடவுள். சரிதானா? அதுக்கு பிறகு அவர் சொன்னார், நீ தான்ப்பா திருமங்கை மன்னன், நீ கோபுரத்தை கட்டினார். அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆருடைய பணத்தில் கோயிலை கட்டினாங்க. அவன் திருமங்கை மன்னனாக பிறந்ததுக்கு உண்டான ஆதாரங்கள் அதில் ஏட்டில் வந்துச்சு. அதுபோல் முன் ஜென்மத்தில் உள்ள பாவ கர்மாக்கள் நல்ல பூரா ஏட்டில் வரும். அது மாதிரி இவனுக்கு அந்த பாவங்கள் செஞ்சதுனால இவனுக்கு அந்த புத்திர பாக்கியம் இல்லாமல் போச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இந்த புத்திர பாக்கியம் பிறக்கணும் என்ன பண்ணணும்னு. போன ஜென்மத்தில் ஒரிசாவில் பிறந்திருக்கான். ஒரிசாவில் சிறப்பு என்னன்னா, அங்கே பூரிஜானார் கோயில் இருக்குது. கண்ணுடைய இருதயம் அங்கே தான் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணுடைய இருதயம் அந்த ஊரில் தான். ஆமாம், சொல்லுவாங்க. துடிச்சுக்கிட்டே இருக்கும். 12 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த சிலையை மாற்றிடுவாங்க. குரு சுற்றி வரணும் 12 வருஷம். ஜாதகத்தில் 12 வருஷம் குரு சுற்றி வந்தால் ஜாதகம் டெத்து. 24 வயசுக்கு பிறகு ஜாதகம் பார்க்கப்படாது. ஆனால் இப்போ எல்லா பேரும் ஜாதகம் பார்க்க பூரா பொய்யா சொல்லுதானே. 24 வயசுக்கு பிறகு ஜாதகம் வேலை செய்யாது. 2 குரு சுற்றி வந்துட்டா தாய் மாமா பிள்ளையை கொண்டு பார்க்கணும், இல்லை வார புண்டாட்டியை வச்சு பார்க்கணும், இல்லை பேரனை வச்சு பார்க்கணும். 2 வாட்டி குரு சுற்றியாச்சுன்னா அவனுக்கு வேலை கிடையாது. சரி, ஜாதகம் வெள்ளோட்டம் முடிஞ்சது. அது மாதிரி பூரிஜகநாதர் கோயிலில் தான் அவங்க பிறந்திருக்காங்க போன ஆண்டில். அதன்படி அங்கே ஒரு சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டு இன்றைக்கு அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆச்சு. சரி, திருப்பூர் டாக்டர் ஞானசேகரன்னு பேர். சரியா? இந்த பேட்டியை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, சாமி நம்மளை சொல்லிட்டாரு அப்படிம்பாரு. ஞானசேகரன் ஒன்று மாதிரி நிறைய பேர் இருக்கலாம்லடாப்பா, ஒரே ஞானசேகரனாக இருப்பான். கண்டிப்பாக. அதுபோல் அகஸ்தியருடைய ஜீவநாட்டில் வரக்கூடிய விஷயங்கள்
எல்லாமே உண்மையாகவும் இருக்கும். எங்கள் சங்கரன் ஐயா கும்பகோணம், இது மாயவரத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடி, எங்கள் சாமி அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னாரு. அரசியலில் மாற்றம் வரும் அப்படின்னு. நீங்கள் எப்போ சொன்னீங்க அது? ஒரு 4 மாதத்துக்கு முன்னால். மாற்றம்னா எப்படி மாற்றம் வரும்? மாற்றம் வரும், அவ்வளோதான் சொல்லியிருக்கு. சரிதானா? ஒரு 50 ஆண்டு காலங்கள் வந்திருக்கு. இது மக்களுடைய மனமாற்றமே தவிர இதுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தத்தை நான் படுத்த மாட்டேன். சரிதானா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படணும். எந்த ஆட்சியுமே நான் குறை சொல்ல மாட்டேன். அவர்களோட பங்குக்கு நல்லது நிறைய பண்ணியிருக்காங்க. நான் எந்த ஆட்சிக்கு எதிரானவும் இல்லை. ஒரு மாற்றங்கள் அப்படின்னு இதை சொல்கிறோம். இப்போ உள்ள ஜாதகத்தின் அமைப்புப்படி சனி, செவ்வாய், கேது எல்லாம் சஞ்சாரமாக இருக்கிறாங்க. மீண்டும் ஒரு பஞ்சங்கள் வரும்னு விதி இருக்கு. திரும்ப பஞ்சம் வரத்துக்கு ஒரு பஞ்சம் வரும். பழைய காலத்தில் உங்களுக்கு தெரியாது. ஒரு காலத்தில் நாங்கள்லாம் குருணையை வச்சு தின்னோம், பச்சைமா மக்காச்சோள மாவு சாப்பிட்டோம். மாதிரி மீண்டும் ஒரு பஞ்சம் வந்து நீங்களோ நானோ ரேஷன் கடையில் அரிசி நிற்கணும். வான மாதா பொய்த்து போவாள், பூமி மாதா பொல்லாதவளாய் போவாள்னு பேர். ஏன்னா அவ்வளோ அநியாயங்கள் நடந்து ரத்தங்கள் சிந்தப்படுது. சரிதானா? காமங்கள் தப்புன்னு எந்த முதலும் சொல்லலை. 3 வயது சிறுமியை கற்பழித்து கொள்கிறாங்க, 60 வயது கிழவியை கற்பழித்து கொள்கிறாங்க. இதெல்லாம் இந்த கிரகத்தினுடைய வேலை தான். ராஜஸ்ரீ யாகம்னு ஒரு யாகம் இருக்குது, பூமியை சாந்தப்படுத்துறதுக்கும் அரசை சாந்தப்படுத்துறதுக்கும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஆனால் யாரும் கேட்க மாட்டேங்காங்க. ஒன்று திருவெற்றியூர், இன்னொன்று மதுரை, இன்னொன்று கன்னியாகுமரி, இன்னொன்று நெல்லை காந்திமதி. 4 கிளைக்கு இந்த ராஜஸ்ரீ யாகம் பண்ணனா இந்த மனங்கள் மாறுபடும், மண்ணும் மாறுபடும். வருகிற மாதம் திருச்சென்னிய புண்ணிய காலம் ஆடி மாதம் தோன்றுறது. திருச்சென்னிய புண்ணிய காலத்தின் சிறப்புகள் ஏராளம் இருக்குது. ஆடி 18 தான் காவேரி பிறந்தது, அகசியர் கண்டு தான் கல்யாணமானது. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. தெய்வத்திற்கே உண்டான மாதம். அதனால் அந்த ஆடி மாதம் புதுப்பெண் தம்பதியை பிரித்து வச்சுருவாங்க. ஆமாம், அது பல பேருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, திருச்சென்னிய புண்ணிய காலங்கிறது பிதிர்களுடைய காலம், உத்திராயணங்கிறது சிவபெருமானுடைய காலம். திருச்சென்னிய காலம்னா பிதிர்களுக்கு உண்டான காலம், இறந்து போனவர்களுக்கு உண்டான காலம். இப்போ இறந்து போன ஆன்மாக்கள்லாம் மண்ணுக்கு வரும். அதான் ஆடி இறுதி, ஆடி மாதம் கடைசியில் இறந்து போனவங்களுக்கெல்லாம் துணி வச்சு கும்பிட்றது, தர்ப்பணம் பண்ணுறது, இதெல்லாம் ஆடி அமாவாசைக்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்க. அதுபோல் அது முடியக்கூடிய காலம் ஸ்டார்டிங் தட்சண்யம் முடிஞ்சு உத்திராயண காலத்தில் தை மாதம் பொங்கல் அன்னைக்கு அது மாதிரி இறந்தவர்களுக்கு வச்சு கும்பிடுவாங்க. அதனால் அதில் இன்னொரு விஷயம்னா, விஞ்ஞானப்படி பார்க்குற பொழுது ஆடி மாதம் இருந்து தை மாதம் வரைக்கும் பூமியினுடைய குளிர்ந்த தன்மையான மாதங்கள். அது ஒரு பீடுடை மாதம்னு பேர். ஆடி மாதத்துக்கு ஒரு பீடுடை மாதம்னு பேர். மார்கழி மாதத்துக்கு கர்ப்பேந்திரிய காலம்னு பேர். ஆடி முதல் மார்கழி வரை இந்த உலகம் சூட்சமாகவே இருக்கும், குளிர்ந்தாலே இருக்கும், தாய் உள்ளம். தையிலிருந்து ஆடி வரைக்கும் வெப்பமாகவே இருக்கும், அது தகப்பன். அதனால் வடக்கு உள்ளது பூரா ரொம்ப படாத பாடுபடுறாங்களே. எது இணையா படாத பாடுபடுறாங்களே வடக்கில். ஆமாம், இப்போ அங்கே பூமியை நாசம் ஆயிடுது, வெள்ளம் வந்துடுது, பாம்பே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமாம், தர்மம் இல்லையா, தர்ம நியாயம் இல்லையா? சரிதானா? மன ரீதியாக இப்போ நானே இருக்கணும்னா என் மனசுக்கு எது நல்லதோ அதை செய்யணும். சரி, கெட்டதுன்னு அதை திருத்தணும். ஓ மனசுக்கு தெரியுமில்ல தம்பி, எது நல்லது எது கெட்டணும். கண்டிப்பாக ஒரு எல்கை இருக்கும், எல்கையை தாண்டி யாரும் போகக்கூடாது. அது மாதிரி அநியாய செல்வருக்கும் எல்லையாயிடுது, தப்பு பண்ணனுக்கு எல்லையை மீறி போயிட்டான் அப்படிங்கிறது விதி இருக்குது. இந்த உலகத்தை, இந்த மக்களை திருத்துவதற்காக வந்தவனே அகத்தியன். அகத்தியர் புராணத்தில் நல்லவங்களுக்கு பூரா வாழ வச்சுருக்காரு, கெட்டவங்களுக்கு பூரா அழிச்சிருக்காரு. அதுபோல் இந்த பிரபஞ்சத்தை மீண்டும் அகசியர் ஆட்கொண்டு மக்களுக்கு, மண்ணுக்கு, யோகிகளுக்கு, தவசிகளுக்கு, படித்தவர்களுக்கு, பண்பானவர்களுக்கு, நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளருக்கு நல்லதை செய்யணும். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளை மீறி நிறைய நல்ல தகவல்கள், அதுவும் எம்ஜிஆர் அவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் இது மாதிரி கேள்விப்பட்டதில்லை. பல விஷயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தாய்க்கும் தமிழுக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.